ஏஸ்டர் தாக்குதல் விசாரணை கைது நகர்வை தடுக்க முன்னாள் புலனாய்வு அதிகாரியின் அதிரடி கோரிக்கை. நாட்டு மக்களுக்கு காவல்துறையினர் விடுத்த அவசர எச்சரிக்கை. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களை நாம் நம்ப மாட்டோம், சிவாஜிலிங்கம் திட்டவட்டம். சக்தி வாய்ந்த அமைச்சில் பணியாற்றியபடி கொலைகளை அரங்கேற்றிய கச்சா. கரூர் துயரம் ஆட்டம் காணும் தவேக, சிபிஐ விசாரணையை கோரிய மோடி தரப்பு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவு தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் ஒருவர் முன்பிணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதன்படி முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினரான KS மத்துமகே தாக்கல் செய்த குறித்த முன்பிணை மனு தொடர்பாக ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேல்முறையீட்டு பிரிவின் தலைமை நீதிபதி ரோஹாந்த அபே சூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஸ்ரீ ஹேரத் இந்த வழக்கில் பிரதிவாதிகளிடமிருந்து ஆட்சேபனைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அலிசப்ரி இந்த வழக்கு தொடர்பான உண்மைகளை நிறுவ குறுகிய கால அவகாசம் வழங்குமாறு கோரியுள்ளார். அதன்படி உண்மைகளை நிறுவுவதற்காக எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி தொடர்புடைய மனுவை விசாரணைக்கு அளிக்க உத்தரவிடப்பட்டது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிப்பால் தற்போது மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்படும் அபாயம் உள்ளதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். எந்தொரு நியாயமான அடிப்படைக்கும் இல்லாமல் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுதாரர் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீனின் கொலை தொடர்பாக விசாரணை குழுக்கள் நடாத்திய விரிவான விசாரணைகளின் போது மீகசாரே கச்சா ஒரு சக்தி வாய்ந்த அரசாங்க அமைச்சில் பணியாற்றியதாக இப்போது தெரிய வந்துள்ளது. மே 17, 2012 அன்று நாரகன்பட்டியில் உள்ள ஷாலிகா மைதானத்திற்கு அருகில் ஒரு காருக்குள் வசீம் தாஜுதீனின் உடல் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. கொலை நடந்த நாளில் மீகசாரே கச்சா இருந்த பகுதிகள் குறித்து சிறப்பு விசாரணைகள் நடந்து வருவதாக கொலை நடந்ததாக புகார் அளிக்கப்பட்ட பகுதியில் உள்ள தொலைபேசி கோபுர அறிக்கைகள் ஏற்கனவே அழைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. வசீம் தாஜுதீனின் கொலை செய்யப்பட்ட நாளில் அவர் பயணித்த வாகனத்தின் பின்னால் சென்ற வாகனத்தில் மீகசாரே கச்சா இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை சமீபத்தில் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 19 அன்று நடந்த மீகசாரே கச்சாவின் கொலை தொடர்பான விசாரணையின் போது தாஜுதீனின் கொலை தொடர்பான உண்மைகளும் வெளிப்பட்டு வருகின்றன. மீகசாரே கச்சா கொலையில் முக்கிய சந்தேக நபராக நிர்மலா பிரசங்கா அல்லது பெக்கோசமன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். மீகசாரே கச்சாவின் மனைவி சமீபத்தில் குற்றப்புலனாய்வு துறையிடம் வாக்குமூலம் அளித்து தாஜுதீன் கொலை குறித்து ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட நாளில் அவரை பின்தொடர்ந்து சென்ற மற்றொரு கார் CCTV காட்சிகளில் விசாரணையில் தெரிய வந்தது. ஒரு கட்டத்தில் மீகசாரே கச்சா அந்த காரில் ஏறியமையும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்தும் எங்களுடைய மக்கள் போராடுவார்கள், நாங்கள் இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களை நம்ப மாட்டோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், சட்டவிரோதமாக தனியார் காணிகளை ஆக்கிரமிப்பு செய்த கட்டப்பட்ட தேசிய விகாரையை அகற்றும் மற்றும் இப்பிரதேச மக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் போராடி கொண்டு இருக்கின்றனர். இப்புதிய ஆட்சி தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் ஒரு வருடம் நிறைவு பெற்றதன் பின்னரும் ஆராய்கின்றோம் என கூறி கடந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களைப் போலவே நாங்களும் இருக்கின்றோம் என எமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றனர். ஆனாலும் இப்பொழுது விகாரையை அகற்ற முடியாது என கூறும் நிலைமை காணப்படுகின்றது. இதனை பற்றி தீர்மானிக்கவே இவ்வளவு காலம் எடுப்பது என்றால் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து நடாத்தும் போது பொதுமக்கள்
கவலைப்படுபவர்கள் இல்லை. இதனை கைவிடுவார்கள் எனும் எண்ணத்தில் தான் இழுத்தடிக்கின்றார்கள் என தெரியவில்லை. இருப்பினும் எமது பொதுமக்கள் தொடர்ந்தும் போராடுவார்கள். இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களின் சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிராக இந்த பகுதியில் இருந்தாலும் பரவாயில்லை, மக்களை திரட்டி அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிப்போம். அது ஒன்றுதான் தமிழ் மக்களின் விடுதலை மற்றும் சுதந்திரத்தை பெறுவதற்கான வழியாக இருக்கும் என நம்பித்தான் இந்த போராட்டத்தில் நாம் தொடர்ந்தும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இணையமூடாக நடக்கும் நிதி மோசடி தொடர்பாக காவல்துறையினர் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் அண்மை காலமாக பல்வேறு பகுதிகளில் இணையம் மூலமாக இடம்பெறும் நிதி மோசடி காரணமாக ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டனர். வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற சமூக ஊடக குழுக்கள் மூலம் இணையவழி நிதி மோசடிகள் நடைபெறுவதாகவும் இது தொடர்பில் தினமும் முறைப்பாடுகள் பதிவாகுவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். எனவே சமூக ஊடக கணக்குகள் மூலம் பல்வேறு வருமான ஆதாரங்களை வழங்குவதாக கூறி அறிமுகமற்ற நபர்கள் மற்றும் சமூக ஊடக குழுக்கள் செய்யும் மோசடி தூண்டுதல்களுக்கு மாற வேண்டாம் எனவும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் வங்கிக் கணக்கு இலக்கங்கள், கடவுச்சொற்கள் உள்ளிட்டவற்றை வெளியாட்களுக்கு வழங்குவதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து சென்ற ஏர் இந்திய விமானம் கட்டுநாயக்கவில் தரையிறங்கிய நிலையில் அதன் மீது பறவை மோதியதிலிருந்து தெரிந்தும் அதே விமானத்தை மீண்டும் பயணிகளுடன் சென்னைக்கு இயக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1 மணிக்கு கட்டுநாயக்கவிற்கு 164 பேருடன் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் அதிகாலை 1:55 கட்டுநாயக்கவில் தரையிறங்கியது. பயணிகள் அனைவரும் விமானத்தை விட்டு கீழே இறங்கிய பின்பு விமான நிலையத்தில் விமானங்களை பராமரிக்கும் பொறியியலாளர்கள் குழுவினர் வழக்கம் போல் விமானத்தை பரிசோதித்தனர். அப்போது என்ஜின் பகுதியில் பறவை ஒன்று மோதி உயிரிழந்த நிலையில் இருந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. கட்டுநாயக்கவில் தரையிறங்கிய போது தான் பறவை மோதியது எனவும் ஆய்வில் தெரிய வந்தது. பொதுவாக இதுபோன்ற நேரங்களில் விமானத்தை இயக்க அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இலங்கை விமான நிலைய பொறியியலாளர்கள் குழுவினர் விமானத்தை முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் விமானத்தை பறக்க அனுமதித்ததாக தெரிகின்றது. இதையடுத்து அந்த விமானம் கட்டுநாயக்கவிலிருந்து செவ்வாய்க்கிழமை 147 பயணிகளுடன் புறப்பட்டு அதிகாலை 4:35 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கியது. சென்னை வந்ததும் ஏர் இந்திய பொறியியலாளர்கள் மற்றும் சென்னை விமான நிலைய பராமரிப்பு பொறியியலாளர்கள் குழுவினர் அந்த விமானத்தை முழுமையாக பரிசோதித்தனர். அதில் விமானத்தின் முன்பகுதி, என்ஜின் பிளேட் பகுதி உடைந்து அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதனால் விமானத்தை தொடர்ந்து இயக்குவது ஆபத்து என்பதால் அந்த விமானத்தை இயக்க பொறியியலாளர்கள் தடை விதித்தனர். இதனையடுத்து அந்த விமானங்கள் பழுது பார்க்கும் பகுதிக்கு கொண்டு சென்று நிறுத்தப்பட்டது. இந்த சம்பவத்தால் விமானத்தில் பயணித்த 321 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் பயணிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணையை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தவிக தலைவர் விஜயின் கரூர் பிரசாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27 சனிக்கிழமை இரவு தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி தவிக தொண்டர்கள், பெண்கள், குழந்தைகள் என மொத்தம் 41 பேர் உயிரிழந்தனர். 60 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தவிகவினர், அதிமுகவினர், பாஜகவினர் திமுக அரசை குற்றம் சாட்டி வருகின்றது. இதற்கு திமுக அரசு மறுப்பு தெரிவித்து வருவதுடன் திமுக கூட்டணி கட்சியினர் தவிக மீது கடுமையாக சாடி வருகின்றனர். இதற்கிடையில் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தவிக நிர்வாகிகள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 கைது செய்தனர். மேலும் இந்த நிகழ்வுகள் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சிப்பவர்களையும் அரசு கைது செய்து வருகின்றது. இது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.